ஹே கைஸ் வெல்கம் டு என் ஸ்டுடியோ. ஸோ காலையிலேருந்து சிஎம் விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் செம்மையாக பண்ணிட்டு இருக்கான்னு தான் சொல்லணும். ஸோ ஒன்று வந்து சூப்பராக பண்ணிட்டு இருக்காரு. ஸோ என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காலையிலே வந்து சட்டமன்றத்துக்கு நான் போயிருந்தாரு. ஸோ போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ பதவி ஏற்றிட்டாரு. ஸோ இது மட்டும் இல்லாமல் கட்சியில் இருக்கிற எல்லாருமே எம்எல்ஏவா பதவி ஏற்றாங்க. ஸோ எல்லாருமே சூப்பராக முடிஞ்சிச்சு. அண்ட் அதுக்கப்புறமா விஜய் அவர்கள் பதவி ஏற்கும்போது நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மூஞ்சி திருப்பிட்டு தூக்கி வச்சுட்டு உட்காந்துருந்தாரு. அண்ட் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய திமுக கட்சிக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் தான் ஆட்சி மலரும் அப்படின்ற மாதிரி காமெடியான விஷயங்கள்லாம் பேசிட்டு இருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறமா பிரேமலதா விஜயகாந்த் இவங்க வந்து பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொன்னாங்க. ஸோ விஜய் அவர்கள் எந்திரிச்சு நாகரிகமா வாழ்த்துக்கள் சொன்னாரு. ஸோ அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கையெடுத்து கும்பிட்டதா சொல்லப்படுது. பட் அவர் விஜய் தான் கும்பிட்டாரா இல்ல பின்னாடி அம்மா போட்டோ இருந்துச்சு. ஸோ அம்மா வந்து கும்பிட்டாரா அப்படின்றது தெரியல. நிறைய பேர் அம்மா தான் கும்பிட்டாங்க, விஜய் அவர்கள் கும்பிடல அப்படின்னு சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா விஜய் அவர்கள் அதுக்கு ரிப்ளைவே பண்ணல. ஸோ அந்த வகையில பார்க்கும்போது யாரை கும்பிட்டாரு அப்படின்றது தெரியல. ஸோ மேபி விஜய் அவர்களை கும்பிட்டு அப்படின்னா கண்டிப்பா விஜய் அவர்கள் ரிப்ளை பண்ணிருப்பாரு. ஸோ ரிப்ளை பண்ணாம இருக்க மாட்டாரு. ஸோ அண்ட் அதுக்கப்புறமா விஜய் அவர்கள் சட்டமன்றத்தில் முடிஞ்ச கையோட நேரா ஸ்டாலின் வீட்டுக்கு போயிருக்காரு. ஸோ ஸ்டாலின் வீட்டுக்கு போயிட்டு ஸ்டாலின் அவர்கிட்ட வாழ்த்து பெற்றிருக்காரு. ஸோ வேற லெவல் சம்பவம் தான். ஸோ ஒரு அரசியல் நாகரிகமா விஜய் அவர்கள் போயிட்டு வந்திருக்காரு. ஸோ என்னதான் நம்ம டிஎம்கே மேல கடுமையான விமர்சனங்களா வச்சாலும் தீய சக்தி அது இதுன்னு சொன்னாலும் வீட்டுக்கு போனா அப்படின்னா அது வந்ததுன்னா வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஏன்னா முதலமைச்சர் அவரு. ஸோ அதனால கண்டிப்பா நான் வரவேற்று தான் ஆகணும். ஸோ அந்த வகையில உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்தில் மூஞ்சியை தூக்கி வச்சுட்டு இருந்தாலும் இங்க வீட்டுக்கு வந்ததும் கட்டி பிடிச்சு வாங்க அப்படின்னு மாதிரி கூட்டு போனாரு. அதுக்கப்புறமா ஸ்டாலின் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கையை பிடிச்சு விஜய் அவர்களை கூட்டு போயிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து பேசி அதுக்கப்புறமா அமைச்சாரு. ஸோ வேற லெவல் தான். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. என்ன மாதிரி மனுஷன்டா அப்படின்ற மாதிரி விஜய் அவர்களை பார்த்து நம்ம பெருமைப்படுற அளவுக்கு இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுமே விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா வைகோ அவர்களை போய் சந்திச்சிருக்காரு. ஸோ வைகோ அவர்கிட்ட போயிட்டு ஒரு சில விஷயங்களை பேசிட்டு அவங்கள்ட்ட வாழ்த்து பெற்றுட்டு அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அன்புமணி ராமதாஸ் இவர் வீட்டுக்கும் போயிருக்காரு. ஸோ அங்கேயும் போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா வாழ்த்துக்கள் பெற்றிருக்காரு. அங்கேயும் போயிட்டு பேசிட்டு விஜய் அவர்கள் வெளியில வந்திருக்காரு. அண்ட் அதுக்கப்புறமா சீமான் அவருடைய வீட்டுக்கு போயிருக்காரு. ஸோ சீமான் அவருடைய வீட்டுக்கும் போயிட்டு சீமான் அவர்களை சந்திச்சு பொன்னாடை போர்த்தி அவர்கிட்ட ஒரு வாழ்த்துக்களை பெற்றுட்டு விஜய் அவர்கள் வந்திருக்காரு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு அரசியல ரொம்பவே முக்கியமா பார்க்கப்படுது. நிறைய பேர் பெருமையா பேசிட்டு இருக்காங்க. பாத்தீங்களா தளபதி விஜய் அவர்களுடைய மனசு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. எஸ் கண்டிப்பா இந்த மாதிரி எந்த ஒரு சிஎம் செய்ய மாட்டாங்க. பட் விஜய் அவர்கள் செஞ்சிருக்காரு. ஸோ அதுக்கே நம்ம பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் தான். ஸோ அரசியல் நாகரிகம் தெரிஞ்சு போயிருக்காரு. அண்ட் இது மட்டும் இல்லாம டெல்லிக்கு போறாரு. ஸோ டெல்லிக்கு போயிட்டு ராகுல் காந்தியை சந்திச்சுட்டு இது மட்டும் இல்லாம ஒரு சில நிதி பிரச்சனைகள் இது மாதிரி நிறைய விஷயங்கள் திட்டங்கள் நிறைவேற்றிருக்கலாம். ஸோ இதெல்லாம் பேசிட்டு அதுக்கப்புறமா மோடியை சந்திச்சுட்டு அங்க ஒரு வாழ்த்தை பெற்றுட்டு அதுக்கப்புறமா தமிழ்நாடு வர போறாரு அப்படின்னு மாதிரி சொல்லப்படுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். போனாரு அப்படின்னா அங்கேருந்து ஸ்டில்ஸ் வரும். அங்கேருந்து என்னென்ன பண்ணாங்க அப்படின்ற அப்படிலாம் வரும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சிஎம் விஜய் அவர்கள் பண்ணிருக்க இந்த ஒரு விஷயத்தை பத்தி எல்லாம் உங்களோட கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. செகண்ட் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.